இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். மானஸுக்கு என்ன ஆச்சு, எங்க இருக்கான், ஒண்ணுமே புரியலையே எனக்கு. அட கடவுளே, மானஸ் எப்படியாவது காப்பாத்துங்க. அவன் எங்க இருக்கானோ? மானஸ், பூனம், மானஸ்க்கு என்னாச்சு சொல்லுங்கம்மா. சொல்லுன்றல்ல. மானஸ் ஏன் இன்னும் வீட்டுக்கு திரும்பி வரல? அம்மா, அது மானஸை கிட்னாப் பண்ணிட்டாங்க. பாட்டி, அம்மா பயப்படாதீங்கம்மா. அவனை யாரு கிட்னாப் பண்ணது? யாரு யாரு மானஸை கிட்னாப் பண்ணது? மானஸ் எங்க இருக்கான், என்ன நிலைமையில இருக்கான், ஒண்ணுமே தெரியல. இந்த யுவன் எப்ப என்ன பண்ணுவானே தெரிய மாட்டேங்குது. அவனுக்கு கோவம் வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், என்ன பண்றான்னு அவனுக்கே தெரிய மாட்டேங்குது. ஒருவேளை யுவன் அவனை ஒருவேளை ஏதாவது பண்ணிருந்தானா? என்ன சொன்னீங்க? யுவன் அங்கிள் மானஸ்க்கு ஏன் கெடுதல் பண்ண போறாரு? பதில் சொல்லுங்க ஆன்ட்டி. யுவன் அங்கிள் ஏன் மானஸ்க்கு கெடுதல் பண்ண போறாரு? இல்லம்மா, நான் சொல்ல வந்ததோட அர்த்தம், மானஸ் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் யுவன் அவனை போட்டு அடிச்சிட்டானா, அதனால அவன் பயந்துட்டானா என்ன பண்றது? ஏன்னா யுவன் மானஸ் மேல உயிரிய வச்சிருக்கானே. அவன் காணாம போனதுல இருந்து ரொம்ப டென்ஷனாவே இருக்கான். நான் சொல்றது புரியுது இல்ல? ஆண்டி, எங்களுக்கு புரியுது இப்போ நீங்க எல்லாம் ரொம்ப டென்ஷனா இருக்கீங்கன்னு. ஆனா ஐம் ஷூர் நீங்க கண்டிப்பா சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. அதனால தான் கொஞ்சம் ஸ்நாக்ஸும் ஜூஸும் கொண்டு வந்தோம். ஸோ ப்ளீஸ் கொஞ்சமாவது சாப்பிடுங்க. So sweet of you. Thank you so much. ஆனா மானஸ் திரும்ப கிடைக்கிற வரைக்கும் நிஜமா எதுவும் சாப்பிட தோணவே இல்லை. எனக்கு பசி தூக்கம் எல்லாம் போன மாதிரி இருக்கு. மானஸ் என்ன பண்றானோ? ஏன் நிக்கிறீங்க? வந்து உட்காருங்க ப்ளீஸ். கம். ம், சரி. தேங்க்யூ. உட்காருங்க, அங்க உட்காரு. ஐயோ பரிமா, நீங்க ஏன் நிக்கிறீங்க? வாங்க உட்காருங்க, வாங்க. யாராவது இருக்கீங்களா? கதவை திறங்க, கதவை திறங்க. யாராவது இருக்கீங்களா? மம்மி. யார் குரல் அது? ராத்திரியில இந்த நேரத்துல கேக்குது. ஒருவேளை பேயா இருக்குமோ? வாட்ச்மேன் அங்கிள். பேய், பேய். மேலே பேய் இருக்கு, அதனால நான் மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணிடுறேன். எப்படியும் 2 மாசத்துக்கு இங்கே யாரும் வர போகிறதில்ல. இந்த லைட் ஏன் திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. 100% மானச நமக்கு கிடைச்சிடுவான். அதோ மானச நமக்கு கிடைக்கும் போது அந்த கிட்னாப்பரை நம்ம சும்மா விட வேண்டாம். அவனை அடிச்சு உதைச்சு துவைச்சிடலாம். அவனுக்கு தூக்கமே இல்லாம பண்ணிடலாம். கண்டிப்பா. மானஸ் நல்லபடியா வீட்டுக்கு திரும்ப வந்தா போதும். அதுக்கப்புறம் அவனை ரொம்ப பத்திரமா நானே பார்த்துப்பேன்.
மானஸ் வீட்டுக்கு திரும்ப வந்துடணும். இப்ப சரியாயிடும். ஹாய் அக்கா. மானஸ், ஐ நோ நீ ப்ராப்ளம்ல இருக்கேன்னு. நீ பயப்படாத. பி பிரேவ். நம்பிக்கையை கைவிட்டுறாத. ஏன்னா எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி, அதை பிரேவா ஹேண்டில் பண்ண உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஐ நோ நீ ரொம்ப பிரேவான பையன், எதை பார்த்தும் பயப்பட மாட்ட. ஸோ இன்னைக்கும் பயப்படாத. உனக்கு எதுவும் ஆகாது. ரொம்ப இருட்டா இருக்கீங்க, எதுவும் தெரியவும் மாட்டேங்குது. இப்ப நான் என்ன பண்றது? சில நேரத்துல பல்பை கொஞ்சம் ஆட்டினா பல்பு எரிய ஆரம்பிச்சிரும்ல. இது ரொம்ப மேல இருக்கே, நான் என்ன பண்றது?